மாநகர் தச்சநல்லூர் அருள் தரும் ஸ்ரீ சந்திமரச்சம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு 36வது வருட 2007 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாநகரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஆளுகைக்குட்பட்ட அருள் தரும் ஸ்ரீ சந்திமரச்சம்மன் திருக்கோவில் தச்சநல்லூரில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 36வது வருட விளக்கு பூஜை பங்குனி மாத பிறப்பன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து விளக்கு பூஜையில் பங்கேற்கும் பெண்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு பூஜைக்கு தேவையான அகல் விளக்கு, திரி, எண்ணெய், வெற்றிலைப்பாக்கு, பழம், குங்குமம், மாங்கல்ய சரடு மற்றும் புஷ்பம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் தங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த விளக்குடன் கோவிலில் கொடுத்த விளக்கையும் சேர்த்து ஏற்றினர். திருக்கோவிலில் மூலஸ்தானத்தில் மகாலட்சுமியுடன் பாண்டரங்கர், ரகுமாயி அலங்காரமும், திருவிளக்கு பூஜை நடைபெறும் பந்தலில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி கல்யாண திருக்கோல அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதில் விநாயகர், சுவாமி ஐயப்பன் மற்றும் உற்சவர் சந்திமரச்சம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தனர். மூலஸ்தானத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதும் கோவில் முன்பு அமைந்துள்ள சங்கரன் கோவில் மதுரை சாலைகளில் திருவிளக்குகளுடன் அமர்ந்திருந்த 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் விளக்கேற்றினர். தொடர்ந்து உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் யாவரும் நோய் நொடியின்றி நலமுடன் வாழவும் மழை பொழியவும் சங்கல்பம் செய்தனர். மூல விளக்கு ஏற்றப்பட்டதும் பக்தர்கள் குங்குமத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்து விளக்கு பூஜை செய்தனர். விளக்கு பூஜையை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வணங்கி அம்மன் அருள் பெற்று சென்றனர். விழா ஏற்பாடுகளை தச்சநல்லூர் ஸ்ரீ ஜோதி வழிபாட்டு ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.